ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சகுனங்கள் மூலம் நம் காரியத்தில் வெற்றி கிடைக்குமா? நாம் வீட்டை விட்டு செல்லும் போது நாம் செய்ய போகும் காரியத்தில் தடை ஏற்படுமா அல்லது வெற்றி கிட்டுமா என்ற சந்தேகம் நமக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை சகுனங்கள் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள் பெரியோர்கள். அப்படிப்பட்ட சகுனங்களை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். கிராமப்புறங்களில் பொதுவான இடத்தில் இருந்து தண்ணீர் எடுத்துச் செல்வது வழக்கமாகும். நாம் வீட்டை விட்டு செல்லும் போது எதிரிலே நிறை குடத்தில் தண்ணீர் எடுத்துச் சென்றால் நாம் செய்ய போகும் காரியம் பரிபூரண வெற்றியடையும் என்று சொல்லப்படுகிறது. நிறைகுடம் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் மகாலட்சுமி அம்சத்தையும் குறிக்கும். நாம் ஒரு காரியம் வெற்றியடைய வேண்டும் என்று நினைத்து போகும்போது அந்த காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தக்கூடிய, சிரித்த முகத்தோடு வழியனுப்பி வைக்கக்கூடிய முகராசி கொண்ட நபர் வந்தால் காரியம் வெற்றியடையுமாம். அதேபோல நம் முன்னோர்களின் அடையாளமாக சொல்லப்படும் காகம் நாம் வெளியே செல்லும் போது இடமிருந்து வலமாக சென்றால் காரியம் வெற்றியடையும் என்கிறார்கள். நாம் வெளியிலே செல்லும் போது கர்ப்பிணி பெண்களை பார்த்தால் விசேஷமாம். நாம் செய்ய நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்குமாம். இதை நல்ல சகுனமாகவும் சொல்கிறார்கள். ஏதோ ஒரு காரியமாக வெளியில் செல்லும் போது பிண ஊர்வலத்தை பார்த்தால் அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் குலதெய்வ வழிபாடு அவசியமாகும். குலதெய்வத்தை மனதில் நிறுத்தி வேண்டிக் கொண்டு செய்யும் காரியம் நிச்சயம் நடக்கும் என்று நம்பப்படுகிறது. நம் வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு எண்ணெயை வெளியிலே செல்லும் போது நெற்றியில் வைத்துக் கொண்டால் அதுவும் நல்ல காரிய சித்தியை கொடுக்கும் என்கிறார்கள். சுபகாரியம் ஏதேனும் செய்ய தொடங்குவதற்கு முன்பு எக்காரணத்தை கொண்டும் சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு கிளம்பக்கூடாது. சண்டை போட்டு அவர்களின் கண்ணீரை பார்த்துவிட்டு தொடங்கும் காரியம் நடக்காது என்கிறார்கள். இந்த சகுனங்களை நம் வாழ்வில் பார்த்து நடந்தால் நம் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குமாம்.